குழந்தைங்க மாதிரி உங்களுக்கு டாக்டர் சொல்லுங்க. என்ன வந்திருக்கீங்க தம்பி? என்னவா வந்திருக்கீங்க? எதுக்கு இந்த சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு போட்டிருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கீங்க? டாக்டருக்கு. டாக்டருக்கா? என்ன பண்ண போறீங்க டாக்டர்? ஜோரை அடிக்குது. யாருக்கு ஜுரம் அடிக்குது? டாக்டருக்கா? யாருக்கு ஜுரம் அடிச்சுது? அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? வெளியே. வரலையா? சரி. என்ன பண்ண போறீங்க ஜுரத்துக்கு? ஊசி போட போறோம். ஊசி எங்க காணுமே? ஓ, வச்சிருக்கீங்களா? சூப்பர். யாருக்கு ஊசி போடலாம்? இந்த அங்கிளுக்கு ஊசி போடுங்க. ஊசி போடு. என்ன பண்ணணும்? எப்படி போடுவீங்க? வலிக்குதுப்பா. ஓ, மருந்து எடுத்து. ஓ, மருந்து அது இருக்கா? சரி சரி. சூப்பர் சூப்பர். இது யார்? யாரு உங்க இடத்துக்கு? இது யார்? அது பேர் என்னடா? சரி, என்ன அதிரூபன் என்ன பண்ண போறேன்? என்ன விஷயத்துல வந்திருக்கீங்க? என்ன வேஷத்துல வந்திருக்க? கையில I love my country. அப்புறம் what is this? I fit in my country. Jai. Right. அப்படி உட்காந்துக்கடா. உட்கார். எக்ஸ்ட்ரா 90 ஃபோன் எந்த நம்பரில் கொடுத்துருக்கீங்க? 90. அந்த ஃபோன் எடுத்து வாமா. பேக்ல இருக்கு. கொடுத்தாச்சு. வந்துடுச்சு. வாங்க வாங்க இருங்க. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. யாரு? Super. வேண்டாம், கொடுத்தாச்சு. சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? ரோஜா பூ பிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? பேசுங்க பேசுங்க, என்ன வந்திருக்கீங்க? சொல்லுங்க. ரைட்டு, போங்க போய் உட்காந்துக்குங்க. இப்படி உட்காந்துக்கோ, பாரு அங்கே உட்காந்துக்கோ, அப்படி உட்காந்துக்கோ. வேற யாரும் இருக்காங்களா? யாரு போட்டாங்களா கேளு. போயிருக்கோம் மகேஷ். இவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். டிசைட் பண்ணுறது வந்து லெஃப்டினன்ட் கர்னல் டிசைட் ஆகுது. அவர் வந்துடுறாருன்னு கேட்குறேன். எங்கே இருக்காரு? யார் வரல? அருண்குமார் வரதுக்கு லேட் ஆகும். மகேஷ் எந்த இடத்துல இருக்க? ரைட், ஓகே. வந்துட்டேன். பிரின்ஸ்பால் வந்துட்டேன். அவங்கள இங்கே உட்கார சொல்லிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் உட்கார சொல்லுவோமா? எங்கே இருக்கு? ஆமா, வேடம்
நாங்கள் வந்திருக்கோம். வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தா வாராகி மந்திரம். சரி வாங்க வா. கொடுக்கலாமே, கை தட்டலாமே. வழி விடுங்கம்மா. சேர் இப்படி போடுங்கம்மா. வாங்க மேடம். வணக்கம். வாங்க வா. கூட்டு போய் ட்ரெஸ் மாற்றி வச்சுருக்கோம். பரமகுரு வித்யாலயா சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய நாடு என்றும் தேசபக்திக்கு இழைத்ததல்ல. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இந்தியா என்ற ஒரு சொல்லுக்காக அடங்கி நிற்கக்கூடிய நம்முடைய தேசப்பற்றை காட்டும் பொருட்டும் முதலாக இந்த தேசிய கொடியை நம்முடைய லெப்டினன்ட் கர்னல் என் தியாகராஜன் அவர்களை ஏற்றி தருமாறு பள்ளி குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விழாவை தொடங்குகின்றோம். இந்த விழாவிற்கு நம்முடைய லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்களை அவர் வரும் வரை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி அன்போடு வேண்டுகின்றோம். Good evening to all of you. I call upon Miss Indra to welcome the gathering. Good evening to all of you. Honorable Chief Guest, Miss Lieutenant Colonel
N. Tyagarajan Vetran. Professor Dr. Brinda, Principal of Arulmigu Meenakshi Amman Educational College. Our Parabaguru Vidyalaya Chairman Guruji avargal. Correspondent Tirumadi Ramalakshmi. Parents, my dear students and all participants, warm welcome to on behalf of Paramaguru Vidyalaya first annual day celebration. We request Lieutenant Colonel N. Tyagarajan Vetran, Chief Guest on the dais, to preside over the function. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய குருவாக என்னை ஆசீர்வதிக்கும் என்னுடைய குருஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் வந்து உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு வந்து பரம மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய முகத்தில் ஒரு அழகான ஒரு சந்தோஷத்தையும் அந்த ஒரு எதிர்காலத்தையும் என்னால் பார்க்க முடிகின்றது. ஒருவர் இங்கே ஆர்மியோட ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு, இராணுவ வீரராக. ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காரு. ஒவ்வொருத்தவங்க ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஔவையார் ரொம்ப அழகாக அகரத்தில் சொல்கிறப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறம் என்ன அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரு அவர்களுடைய அவருடைய செயல்பாடுகளை பார்க்கணும். இவரோடு நான் கடந்த ஒரு 10 வருடங்களாக இவரோட நான் தொடர்பில் இருந்துகிட்ருக்கேன். இவர் செய்யாத அறம் என்பது எங்கேயுமே கிடையாது. அன்னதானத்திலிருந்து ஆரம்பித்து அது தெய்வம் கோவில் கட்டுறது இருக்கட்டும், குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது இருக்கட்டும், அயராது 24 மணி நேரமும் பாடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், ஒரு குரு அவர். இவருடைய திருப்பாதம் இந்த கிராமத்தில் பட்டிருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு விஷயம்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு அதாவது மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தினால ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது மாதிரி இங்கே இருந்த உங்கள் முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயத்தினால இந்த கல்வி இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் கட்டிருக்கு. இவருடைய திருப்பாதம் இங்கே பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு ஒரே ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்கள் எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க, நம்மளுடைய முன்னோர்கள் ஞானத்தில் நல்லவங்களாக இருந்தாங்க, சிறந்தவர்களாக இருந்தாங்க, வீரத்திலையும் நல்ல சிறந்தவர்களாக இருந்தாங்க. அது மாதிரி தனி மனித ஒழுக்கத்திலையும் சிறந்தவர்களாக இருந்தார்கள், தெய்வ பக்தியிலையும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கிட்ட எல்லா நற்பண்புகளும் அவங்கள்ட்ட இருந்தது. அந்த நல்ல பண்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம தேடும்பொழுது அவர்களிடம் தேசப்பற்று அப்படிங்கிற ஒரு விதை விதைக்கப்பட்டிருந்தது. அந்த விதை தான் அவர்களை எல்லா நற்பண்புகளையும் கொடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தலை சிறந்த ஒரு மாமனிதர். அவர் அவ்வளோ தலை சிறந்த மாமனிதராக, நல்ல விஞ்ஞானியாக, ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னன்னா, அவர்கிட்ட தேசபக்தி என்பது இருந்தது. ஆகையால் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல்ல தேசபக்தியை சொல்லிக் கொடுங்க, தேசத்தின் மீது பற்றை சொல்லிக் கொடுங்க. அந்த தேசபக்தி எப்போ வருமோ அப்போ மற்ற எல்லா நல்ல பண்புகளும், கல்வி எல்லாமே உங்கள்கிட்ட நல்லா வரும். ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நம்முடைய கலாச்சாரம், பண்பு, அதோடு சேர்த்து தேசபக்தியையும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுங்க. நிறைய நம்மளுடைய நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களுடைய வரலாற்றை அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த கதையை சொல்லிக் கொடுங்க. அந்த கதையை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு தானாகவே அந்த
தாய் மீது இருக்கக்கூடிய அன்பு, தந்தை மீது இருக்கக்கூடிய அந்த பற்று, பாசம், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தானாக வரும். ஒரு சிறந்த மனிதர்களாக எப்படி அப்துல் கலாம் ஐயா ஆனாரோ அதே மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதராக இவர்களும் உருவாக முடியும். ஆகையால் இந்த குழந்தைகளுக்கு தேசபக்தியை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து இந்த நன்றியை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி குருஜி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.
குழந்தைங்க மாதிரி உங்களுக்கு டாக்டர் சொல்லுங்க. என்ன வந்திருக்கீங்க தம்பி? என்னவா வந்திருக்கீங்க? எதுக்கு இந்த சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு போட்டிருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கீங்க? டாக்டருக்கு டாக்டருக்கா? என்ன பண்ண போறீங்க டாக்டர்? ஜுரம் அடிக்குது. யாருக்கு ஜுரம் அடிக்குது? டாக்டருக்கா? கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யாருக்கு ஜுரம் அடிச்சுது? அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? வெளியே வரலையா? சரி. என்ன பண்ண போறீங்க ஜுரத்துக்கு? ஊசி போட போகிறோம். ஊசி எங்க காணுமே? ஓ, வச்சிருக்கீங்களா? சூப்பர். யாருக்கு ஊசி போடலாம்? இந்த அங்கிளுக்கு ஊசி போடுங்க. அண்ணன் ஊசி கேளு, போடு. என்ன பண்ணணும்? எப்படி போடுவீங்க? வலிக்குதுப்பா. ஓ, மருந்து எடுத்து. ஓ, மருந்து அது இருக்கா? சரி சரி. சூப்பர் சூப்பர். இது யார் யாரு? உங்க இடத்துக்கு இது யார்? அது பேர் என்னடா? சரி, என்ன வந்து அதிரூபன் என்ன பண்ண போறேன்? என்ன வேஷம்? என்ன விஷயத்துல வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? கையில I am driving truck. I love my country. அப்புறம் What is this? I beaten my country. Jai. Right. அப்படி உட்காந்துக்கடா. உட்கார். எக்ஸ்ட்ரா 90 ஃபோன் எந்த நம்பரில் கொடுத்துருக்கீங்க? அந்த ஃபோன் எடுத்து வாமா. பேக்ல இருக்கு. கொடுத்தாச்சு. வந்துடுச்சு. வாங்க வாங்க இருங்க. வாங்க, உங்க பேர் நீங்க சொல்லுங்க. யாரு? Super. வேண்டாம், கொடுத்தாச்சு. சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? ரோஜா பூ பிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? பேசுங்க பேசுங்க, என்ன வந்திருக்கீங்க? சொல்லுங்க. ரைட்டு, போங்க போய் உட்காந்துக்குங்க. இப்படி உட்காந்துக்கோ, பாரு அங்கே உட்காந்துக்கோ, அப்படி உட்காந்துக்கோ. வேற யாரும் இருக்காங்களா? யாரு போட்டாங்களா கேளு. போயிருக்கோம் மகேஷ். இவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். டிசைட் பண்ணுறது வந்து லெஃப்டினன்ட் கர்னல் டிசைட் ஆகுது. அவர் வந்துடுறாருன்னு கேட்குறேன். எங்கே இருக்காரு? யார் வரல? அருண்குமார் வரக்கு லேட் ஆகும். மகேஷ் எந்த இடத்துல இருக்க? ரைட், ஓகே. வந்துட்டேன். பிரின்ஸ்பால் வந்துட்டேன். அவங்கள இங்கே உட்கார சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ் உட்கார சொல்லுவோமா? எங்கே இருக்கீங்க? Go.
ஆமா வேடந்தாங்கல் வந்திருக்கேன். வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தா வாராகி மந்திரம். சரி வாங்க வா. கொடுக்கலாமே, கை தட்டலாமே. வழி விடுங்கம்மா. சேர் இப்படி போடுங்கம்மா. வாங்க மேடம். வணக்கம். வாங்க. கூட்டு போய் ட்ரெஸ் மாற்றி வச்சுருக்கோம். அடுத்ததாக நம் பள்ளியின் முதலாம் ஆண்டு அறிக்கையை வாசிப்பதற்காக மிஸ் இந்திரா அழைக்கிறேன். பரமகுரு வித்யாலயா சித்தாத்தூர் முதலாம் ஆண்டு அறிக்கை 2023 to 2024. அனைவருக்கும் வணக்கம். தவத்திரு குருஜி மற்றும் திருமதி ராமலட்சுமி அம்மா அவர்களின் பொன்னார் திருவடிகளுக்கு எமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். நமது முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கும் எமது வணக்கங்கள். அன்னை வராகி அறக்கட்டளையின் நம்முடைய பரமகுரு வித்யாலயா பள்ளி ஆன்மீகத்துடன் கூடிய அறவழி கல்வியுடன் சேர்த்து பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை போதிக்கும் கல்வி நிறுவனமாகும். நம்முடைய குருஜி அவர்களின் தந்தையார் தவத்திரு ஸ்ரீனிவாச ஐயர் கிராமப்புறத்தில் 19 நூற்றாண்டிலேயே கிராமப்புற கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர். அவருடைய கனவு திட்டமான கிராமப்புறத்தில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கல்வி இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அளிப்பது டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவை போல தவத்திரு சீனிவாச ஐயர் கண்ட கனவை அவருடைய புதல்வர் தவத்திரு குருஜி ஐயா அவர்கள் நிறைவேற்றியுள்ளார். நோக்கம் 2009 தொடங்கப்பட்ட அன்னை வராகி அறக்கட்டளையின் மூலம் 2011 சித்தாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இறை அறப்பணி தொடங்கி 2022 இலவச மருத்துவ பணி அதைத் தொடர்ந்து 2023 பரமகுரு வித்யாலயா பள்ளி 24/10/2023 தொடங்கப்பட்டு அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மற்றும் கிராமப்புற அடித்தட்டு மக்களின் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் அப்பகுதி மக்களின் வசதிக்கு ஏற்றாற்போல் இக்கல்வி ஆண்டில் 2023-24 இனிதே தொடங்கப்பட்டது. அதன் மூலம் கடையறுக்கும் கடைத்தேற்றத்தை அளிக்க வேண்டும் என்பதே இப்பள்ளியின் முதன்மையான நோக்கமாகும். யாதேனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்றவாறு கற்றவருக்கு எல்லா நாடும் தன் நாடாகும், எல்லா ஊரும் தன் ஊராகும் என்பதை மெய்யாக்குவதே நம் பள்ளியின் நோக்கமாகும். நம் பள்ளியில் 16 மாணவிகளும் 24 மாணவர்களும் ஆக மொத்தம் 40 மாணவர்கள் இக்கல்வி ஆண்டில் பயின்று வருகின்றனர். பாடத்திட்டம் கல்வி ஆண்டில் ரூபாய் 50,000 மதிப்புள்ள புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன. நவீன ஸ்மார்ட் கிளாஸ் வசதியும் வகுப்பறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நம் பள்ளியில் நூலக வசதியும் அமைத்து தரப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு வாரத்திற்கு 2 நாட்கள் யோகா கிளாஸும் அடுத்து 3 நாட்கள் தொலைக்காட்சியில் பாடம் தொடர்பான ஸ்மார்ட் கிளாஸும் நடத்தப்படுகின்றன. மாணவர்களுக்கு மேஜிக் கிட் மூலம் தொலைக்காட்சியின் வழியாக 80க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் பாடம் மற்றும் நல்லொழுக்கம் மேலோங்க வழிவகை செய்கிறது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நம் பள்ளியில் மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டு அதன் மூலம் பள்ளி மற்றும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பள்ளி நிறுவனம் பெற்றோர்களும் பள்ளியில் மாணவர்களின் நல செயல்களின் கருத்துக்களை கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. இப்பள்ளியின் சாதனைகள் மாணவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த பள்ளி சீருடை, பள்ளிப்பை, காலையிலும் மாலையிலும் சத்தான சிற்றுண்டி,
வகைகள் மற்றும் மாணவர்களுக்கு சிரமமின்றி பள்ளிக்கு வர பள்ளி வாகனம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நமது பரமகுரு வித்யாலயவே ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் நம் பள்ளியில் மாணவர்களுக்கு 2 முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு அதில் பெற்றோர்களின் முன்னிலையில் அனைத்து குழந்தைகளும் பயனடைந்துள்ளனர் என்பதே பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து நம் பள்ளியில் சிறப்பு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நம் மாணவர்கள் அக்கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச்சு திறமை, நடன திறமை போன்ற திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாக்கள் நம் பள்ளி ஆரம்பித்து குடியரசு தின விழா, குழந்தைகள் தின விழா மற்றும் மழலையர் பொங்கல் விழா ஆகியவற்றை சிறப்பாக கொண்டாடியுள்ளோம். முடிவுரை: ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ், பள்ளியில்லா ஊருக்கு அறிவுப்பாள் என்ற அழகான வரிகளுக்கு இணங்க அனைவரின் நல்லொத்துழைப்போடும் வரும் கல்வியாண்டில் நம் பள்ளி பரமகுரு வித்யாலயா LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்பட உள்ளது. பெருமை மிகு கல்வியை பெற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர். மேலும் நம் பள்ளியை மிளிரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவதே நம் தலையாய கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்கல்வியை பெறுவோம், வாழ்வை மாற்றுவோம், உலகை உயர்த்துவோம் என கூறி இவ்வாண்டறிக்கையை ஓகையுடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ். அடுத்ததாக ப்ரொஃபசர் டாக்டர் பிருந்தா, மீனாட்சி அம்மன் எஜுகேஷனல் காலேஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். மைக் இல்லாம பேசினாலே உங்களுக்கு எல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? மைக் வேணுமா? சவுண்ட் அதிகமா இருக்கும்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகேங்க சார். மாலை வணக்கம் அனைவருக்கும். முதல் விஷயம், ஐயா சொன்ன மாதிரி நீங்க இந்த பள்ளியில உங்க பிள்ளைங்களை சேர்த்திருக்கிறதே பெரிய குடுப்பினை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இன்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வண்டிக்கு பஸ்ஸுக்கு எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச ஐயா சொல்லும் போது 2,000 ரூபாய் ஒரு பிள்ளைக்குன்னா ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே கிடச்சிடாது. அவங்க சொன்ன மாதிரி பிளஸ்டு, நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இங்கே பார்த்ததில் கிடைச்ச ஒரு திருப்தியானது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கடவுள் ஒரு முத்தான பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்களை வழி நடத்துறதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த ஸ்கூல்லேருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கரெக்டான ரூட் கொடுத்து அமைச்சிங்கன்னா, நாளை பின்ன காலத்தில் சார் சொன்ன மாதிரி இங்கே 40லேருந்து 50, இப்போ இருக்கிற எத்தனை பிள்ளைங்கன்னா 40 பேரும் அப்துல் கலாமா வருவாங்க. ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கனவு காணுங்கள். கனவு காணிடலாம், ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றத்துக்கு ஒரு பாதை வேணும். அந்த பாதை தான் நமக்கு குருஜியோட ஸ்கூல். அந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இனிமேட்டு உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். ஐயா வழி நடத்தி கொண்டு போயிடுவார். மீதி இருக்கிற காலங்களும் ஐயாவோட பாதத்தில் பிள்ளைங்க இருக்க போகிறாங்க. அவர் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுத்தா பள்ளியோட உயர்த்த முடியும், பள்ளியின் தரத்தையும் உயர்த்த முடியும்னு யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பிள்ளைங்களும் தானாக வளர்ந்துருவாங்க. நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பள்ளியோட ஒத்துழைப்பு தான். ஏன்னா ஒரே பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் மட்டுமே இருந்தால் அது ஒன் வே கம்யூனிகேஷன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்பொழுது உங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்போ வந்து கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து அவங்க சொல்கிற ரெட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
மறுபடியும் அடுத்த மாதம் வரும்பொழுது இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன், ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கல்வியோட தரம் பள்ளியில் உயர ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. பள்ளியோடையே சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு நம்ம பிள்ளைங்களை கொண்டு போகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற நம் குருஜி அவர்களை தாழ்மையுடன் அழைக்கிறேன். என் இனிய வாராகி குழந்தைகளை, நாம் இங்கே வந்திருக்கிறது எதுக்குன்னா நம்முடைய சாதனைகளை சொல்லுவதற்காக இல்லை, நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக. அப்படித்தானே? எங்கள் அப்பா சொன்னார், கிராமப்புறத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அந்த குழந்தைகள் இலவச கல்வி கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அவருடைய காலத்தில் அவரால் முடியல. 70 ஆண்டுகள் நிறைவுற்று என்னால் ஒரு சின்ன அந்த கனவுல ஒரு சின்ன கல்லை நிறுத்தியிருக்கேன். மேலும் மேலும் இது வளரணும்னு நினைக்கிறோம். போன வருஷம் எல்கேஜி 1 மணி நேரத்தில் 40 ஸ்டூடெண்ட் அட்மிஷன். ஒரே 1 மணி நேரம் தான் 40 ஸ்டூடெண்ட் அட்மிஷன். இந்த வருஷம் நேற்று வரை 1ஆம் வகுப்பு வரையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையில் வச்சுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இங்கே இருக்க சிலருடைய வேண்டுகோள் படி வரும் கல்வி ஆண்டில் எல்கேஜிலேருந்து 5ஆம் வகுப்பு வரை இங்கே இருக்கும். ஃபீஸ் மேடம் சொன்ன மாதிரி 2 லட்சம் பைசாக்கள். பயந்துட்டீங்களா? 2 லட்சம் பைசான்னு எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 2000 ரூபாங்க. எல்லா வகுப்புலையும் 20 மாணவர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படும். எல்லாருக்கும் அதே போல் மதிய உணவு உண்டு. மாலை போகும்போது சுவையான சிற்றுண்டி சுண்டல் கொடுத்து பிக்கப் ட்ராப்பு புக்ஸு கொடுத்துருவோம். யூனிஃபார்ம் கொடுக்கறத பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய பள்ளிக்கு செய்யணும்னு சொல்லி நிறைய பேர், முகம் தெரியாத நிறைய பேர் நம்முடைய அறக்கட்டளைன்னு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை செய்வதற்கு இந்த உள்ளூர் மக்கள், என்னுடைய வாராகி குழந்தைகள், யாரும் இந்த ஊர் மக்கள் இல்லை, எல்லாரும் என்னுடைய குழந்தைகள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையா பொய்யா சொல்லுங்க பார்ப்போம். அதை நாம் நிறைவேற்றணும்னு சொன்னால் ஒரே வழி, போகலாம், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போகலாம். 4 மாதத்தில் 4 வயது குழந்தைகள் எவ்வளவு சொல்லாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு புரிந்த மொழி புரியாத மொழியிலெல்லாம் வீட்டில் பாடிட்டு இருக்காங்களா இல்லையா? அதற்கு பாடுபட்ட 2 ஆசிரியைகள், அவங்களுக்கா ஒரு கைதட்டு கொடுங்க. எவ்வளோ பெரிய விஷயம். வரும்போது அங்கே வரும்போது அழுதுட்டு வராங்க, உள்ளே கொண்டு பட்டியில் அடிக்கிற மாதிரி அடைச்சி அந்த குழந்தைகளை ஜனகணமன பாட வச்சு ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா குழந்தைகளையும் நான் வரும்போதெல்லாம் கேட்பேன், திருக்குறள் சொல்லு, தமிழில் ரைம் சொல்லு. கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட கவனம் இந்த ஆசிரியர்கள் கொடுப்பதனால தான் உங்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க. மீண்டும் இந்த ஏப்ரல் 14லேருந்து 20க்குள்ளே அட்மிஷன் நடக்கும். இப்போ எல்கேஜியில் இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் 14லேருந்து 20க்குள்ளே யூகேஜிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஃபீஸ் கட்டிடணும். யூகேஜி எல்கேஜியிலேருந்து யூகேஜி அட்மிஷன் இல்லை. எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட் வரல அட்மிஷன் இருக்குது. ஒரு வகுப்புக்கு 20 குழந்தைகள் மட்டுமே எடுக்க போகிறோம். அதற்கான கட்டிடம் மிக விரைவில் இங்கே கட்ட போகிறோம். அதற்கு ஒருத்தர் உறுதி அளிச்சிருக்காரு. அது தொடர்ந்து நடக்கும் நம்பிக்கையோடு நம்ம 5ஆம் வகுப்பு வரை செல்வோம். இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அமைதியாக இருங்க. நிறைய குழந்தைகள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. உங்கள் குழந்தைகள் டான்ஸ் ஆடுறது நீங்கள் பார்க்க போகிறீங்கிறத மகிழ்ச்சி. நாங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் பார்க்கணும். அதே போல் வீட்டில் குழந்தைகளுக்கு நம்ம ஹோம்ஒர்க்கே கொடுக்கறதில்ல. அப்படியே வாரத்தில் ஒரு நாள் கொடுத்தாலும் பேரண்ட்ஸே பண்ணுறீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க, அவங்கள பண்ண வைங்க. குழந்தை நல்லா எழுதலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கிறுக்குனாலே தெரியும் அது குழந்தை எழுதியிருக்குன்னு. பெரியவங்க பண்ணாதீங்க தயவுசெய்து. அந்த தப்பை டவுனில் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணாதீங்க. என்ன ஹோம்ஒர்க் குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துங்கன்னு சொல்லி இன்றைய உரை இதையோடு முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். நன்றி குருஜி.
இப்போ கலை நிகழ்ச்சி நடக்க போது இங்கிலீஷில் பேசுறது, தமிழில் பேசுறது, ஹிந்தியில் பேசுகிறவங்களாம் பேச போகிறாங்க, கேட்போம். அழக்கூடாது. ரெடி 1 2 3 சபி சிப்ஸ் சவுண்ட் எல்லாம் பாடு சித்திகா சவுண்ட் பாடு சப்பி சிக் டிம்பச்சி ரோசிலி பாடு சப்பி சின் பிம்பச்சின் ரோசிலி டிவிடி சேர்ந்து பாடு. Tiffin, darling heart, elephant, eyes are blue, love you too. Teacher face is love you. Yes, 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 yes. அடுத்து அம்மா இங்கே வா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, ஏன் சோறு போடு, இங்கே தூரம் போட்டு, உன்னை போல நல்லா புரியாத உள்ளா, என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை, ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமா, ஓதும் செயலே நலமா, அவ்வை சொன்ன மொழியா, Thank you, children. டான்ஸ் மேலே வச்சுங்க, பேச மாட்டீங்களா? Good morning, everybody. I am Malasda. I watch my school. Our Parama Vidyalaya is a good example of good education. Education is taught here in a simple manner, which is very useful for the purpose beauty of English book Parama Vidyalaya by our kids. The beauty of English book by our kids is a sight to behold. In the beauty sanctuary for bass bell. Thank you. Our Parama Vidyalaya is education. Education is come and get good education. Thank you. Very good. Thank you, Agasra. அடுத்ததாக மழலை மொழியில் அழகாக ஆத்திச்சூடி சொல்ல ரிஷ்வந்த் அவர்களை அழைக்கிறேன். ஆத்திச்சூடி
அறம் செய்ய விரும்பு. ஆழ்வது ஸ்னம், ஏழ்வது கடவுளே, ஈவது விளக்கு, உடைவது விளம்பு, உக்கமது கைவிடு, ஏந்திகளே, ஏற்பது கட்சி, ஐப்பிட்டுவோன், முப்பதாவது ஒழுக்கு, ஓதுவது ஓதியே, அவ்வியம் பேசு, அக்காக முடுக்கே. Thank you, Rishwan. அடுத்து அடுத்ததாக ரைம்ஸ் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் மாம்பழமாம் மாம்பழம். பிச்சா பேப்பர், பிச்சா பேப்பர். பிச்சா பேப்பர், பிச்சா பேப்பர். நங்க சொல், நங்க சொல் சண்டாடி. பிச்சமா, பிச்சமா. மாம்பழம், மாம்பழம், மலையாள மாம்பழம், சேலத்து மாம்பழம், கிட்டிக்கோ மாம்பழம், அழகான மாம்பழம். உங்களுக்கு வேணுமா? இங்க ஓடி வாருங்கள், வாங்க வச்சிருந்தான். சூப்பர். Thank you, children. அடுத்ததாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதை கேட்கத்தானா அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை ஓசை அதை கேட்கத்தான் ஆசை புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பட்சிகளின் பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே காலோடு சலங்கை தூத்தி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டுது கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பதனி சரி बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा बरसो बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा मेघा बरसो रे मेघा बरसो मीठा है कोसा है बारिश का बोसा है कोसा है कोसा है बारिशों का बोसा है मीठा है कोसा है बारिश का बोसा है कोसा है कोसा है बारिशों का बोसा है जल 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 थल जल थल जल 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 बहता जल नारे 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 Thank you, children.
அடுத்ததாக யோகா பர்ஃபார்மன்ஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருளும் இறையருளும் துணை நிற்கட்டும், அருள் புரியட்டும். Okay, let's start the hand exercise. Hands up, hands down, hands up, hands down, hands up, hands down, hands up, hands down, hands up. All of you shake your hands. Shake your hands. Okay, very good. Hands down. Out. In. Out. In. Out. In. Out. In. Out. In. Okay, very good. Hands down. All of you rotate your both hands. Rotate well. All of you rotate your both hands. Okay, very good. Hands down. Let's do the type of collapses. Type 1. Type 2. Type 3. Okay, very good. Let's start the leg exercise. All of you rotate your knees. Rotate well. All of you rotate your knees. Very good. Okay. All of you touch your feet. Touch your feet. All of you touch your feet. Okay. Very good. All of you stand up. Okay, let's do the asanas. Do Tadasanam. All of you do Tadasanam. Okay, very good. Hands down. Next we will do the Vajrasanam. All of you sit in Vajrasanam. Down, up, down, up, down, up, down, up, down, up. Okay, very good. All of you sit normally. All of you sit normal position. Now we will do the butterfly action. Okay, all of you do butterfly action. Do properly. All of you do butterfly action. Very good. Okay, all of you sit properly. Let's start the breathing exercise. All of you put your hands in Sin Mudra and sit straight. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Okay, very good. Okay, let's do the meditation. All of you sit straight. Put your hands in Sin Mudra and close your eyes. You just listen the Irai Vanakkam song for 2 minutes. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய்
தெளிவாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி ஓகே இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சங்கல்பம் சொல்ல போகிறாங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ டெல் சங்கல்பம். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். ஓகே, கம் க்ளோசர். ஆல் ஆஃப் யூ சே சங்கல்பம். சங்கல்பம். Say all of you say. By the days of Nobel power, I will enjoy good health, long life, and a well, prosperity, and peace. Okay, very good. Okay, the final segment of the yoga is சங்கல்பம் அண்ட் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்த்திடலாம். இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் ஐயா அவர்கள் மற்றும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் எஜுகேஷனல் காலேஜ் டாக்டர் பிருந்தா அவர்களின் உடல் நலம், வாழ்க்கை வளங்கள், அவர்களின் அன்பு குடும்பம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன். ஓகே, இப்பள்ளியின் தலைவர் குருஜி ஐயா அவர்கள் மற்றும் இப்பள்ளியின் தாளாளர் திருமதி ராமலக்ஷ்மி அவர்கள் உடல் நலம், வாழ்க்கை வளங்கள், அவர்களின் அன்பு குடும்பம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பர்களின் உடல் நலம், வாழ்க்கை வளங்கள், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக ரைம்ஸ் ஜானி ஜானி எஸ் பாப்பா தோதோ நாய்க்குட்டி என்ற ரைம்ஸ் பாடலை பாட குழந்தை செல்வங்களை அன்போடு அழைக்கிறோம். சி அமிஷா, என் கயல்விழி, ஏ சக்ஷிகா, ஏ ஜொனாதன், ஜே ஆல்பை அதிரூபன், ஆர் ரித்தேஷ், ஆர் சிவனேஷ், ஜே ரிஷ்வந்த், பி மோஹித், பி தோஷிக்.
Johnny, yes, பாடுங்க. Thank you. No, Papa. No, Papa. Happy Mass. உன்னை தாண்ட நாய்க்குட்டி ஓடியவா நாய்க்குட்டி பொண்ணும் போற நல்ல கழுத்து மணியை கட்டிவே காலிய சோறி போறிவே இங்கே தங்கிடு எங்க வீட்டை காட்டிடு. Thank you, children.
அடுத்ததாக தமிழ் ஸ்டோரி டெல்லிங் வி விஸ்வா. என் பெயர் விஸ்வா. நான் எல்கேஜி படிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தாகமான காகம். அது ஒரு காகம் இருந்துச்சான். அது தன்னோட உணவு தேடி பறந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்படி போகும்போது அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சான். தண்ணியை தேடி பறந்துக்கிட்டே இருந்துச்சான். எங்கேயுமே கிடைக்கலையாம். தூரமாக ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானையில் அடியில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான். அதை நம்ம எப்படியாச்சும் குடிக்கணும்னே யோசிச்சான். பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன சின்ன கல்லை எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டுச்சான். அடி இந்த தண்ணி மேலே வந்துச்சான். அது தாகத்தீர குடிச்சிட்டு எல்லா பறவைகளையும் கூட்டிச்சான். இது எல்லோரும் குடிச்சிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக பறந்து போனாங்களாம். இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. சிந்தித்தில் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நன்றி. தேங்க்யூ விஸ்வா. அடுத்ததாக இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங் ஏ யஷ்வந்த். I am Yashwant. A little girl was holding two apples. Her mother asked for one. The girl quickly bit one apple and then other one. Thank you. Thank you விஸ்வா. அடுத்ததாக திருக்குறள் சொல்வதற்கு அதிரூபன் அவர்களை அழைக்கிறேன். அகரமுகரா எழுத்தெல்லாம் ஆகி மகவன் முகத்தி முகவே கற்க கசகர கற்பவை இருக்கற்கு தகர் இன்னும் செய்தர் ஒருத்தல் அவனாவே தம்மையோ செய்துள்ளார். நன்றி மற்ப நன்றன்று நன்றன்று அன்றே பரமர் அன்றே அகவாட்டை தாங்குறு போலை தம்மை இங்கே வாட்டை போட்டலை செல்வத்து எல்லா தலை செல்வத்து செல்லா தலை. நன்றி. அடுத்ததாக திருக்குறள் கிருஷிகா ஸ்ரீ. திருக்குறள் அகராவதுல ஏத்தெல்லாம் அறிவகவன் உகத்த உலக கலையதர கற்பவாய் கட்டப்பில் நிற்க அகிர்கதர இன்னும் சேலுலகர் அனாடர் நன்னே சேவுள்ளார். நன்றி பரப்பு நன்றன்று நன்றன்று அன்றே பரப்பு
தேங்க்யூ கிருஷிகா ஸ்ரீ. அடுத்ததாக நன்றி உரையாற்ற யோகா மிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சரி, ஓகே. Okay. Okay, Guru. Prize distribution. Prize B. Tarun. Tarun. Second prize B. Kritik. Kritik. Third prize B. Prajwal. Running race girls first prize A. Samira. Second prize B. Lishika. Second prize B. Lishika. Third prize S. Mirtika. Third prize S. Mirtika. Frog race first prize S. Nanesh. Second prize N. Dibish. Third prize B. Vigneshwaran. Third prize P. Vigneshwaran. Second prize N. Dibish. Third prize P. Vigneshwaran. Frog race first prize J. Shritika. Second prize E. Kavi Arni. Third prize J. Krishika Sri. Third prize J. Krishika Sri. Lemon and spoon first prize R. Ravanan. Second prize K. Jeshwin. Third prize K. Tirupugal. Lemon and spoon girls first prize V. Inia Sri.
Second prize M. Shivanya. Third prize C. Emisha. Musical chair. First prize B. Mogit. Second prize P. Lisveshwaran. Third prize A. Jonathan. Musical chair girls. First prize N. Kailvidi. Musical chair first prize girls N. Kailvidi. Second prize M. Dhanyashree. Third prize B. Pradiksha. Third prize B. Pradiksha. Potato collection. First prize R. Ritesh. Second prize D. Divyadarsan. Second prize D. Divyadarsan. Third prize P. Doshik. Potato collection girls. A. Sakshika. First prize. P. Lasliya. Second prize. P. Mertisha. Third prize. P. Mertisha. Third prize. Rhymes. First prize M. Lokesh. Second prize J. Adirupan. Tirukural. First prize R. Pradesh. Second prize D. Pranav. Third prize D. Parvesh. Storytelling. First prize A. Yashwant. Second prize B. Vishwa. Aatichudi. First prize J. Rishwant. Second prize R. Sivanesh. இப்போ ஏறக்குறைய எல்லாருக்கும் குழந்தைகளுக்கும் ப்ரைஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த எல்லா நாளும் பள்ளிக்கு வந்த ஒரு குழந்தை ஓவரால் ஓட்டப்பந்தயம் அப்புறம் வந்து ரைம்ஸ் சொல்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கோம். அது யாராக இருக்குன்னு யாராக கெஸ் பண்ண முடியுமா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், 5லேருந்து எண்ணுவோமா? சொல்லுங்கள். 5 4 3 2 1 and he is யாரு சொல்லு?
பி அகஸ்த்ரா. நல்லா கை கட்டிட்டு கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வந்து காட்டுக்கு போகிறேன், நான் குழந்தை வரலன்னு சொல்லாமல் 100 நாளும் பள்ளிக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபார்மன்ஸ், படிப்பில் விளையாட்டில் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தை கொடுத்துருக்கோம். அடுத்த முறை உங்கள் குழந்தைங்க வரணுங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஊக்குவிக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து மாறுவேட போட்டி முதல் பரிசு யார்? மாறுவேட போட்டியில் முதல் பரிசு அதிரூபன். அதிரூபன் இல்லையா? வாங்கிக்கோ. ரெண்டாவது பரிசு சுகன்யாவா? செகண்ட் ப்ரைஸ் சிவன்யா. தேர்ட் ப்ரைஸ் கிருத்திக். கிருத்திக் எங்க? கிருத்திக், உங்களுக்கே நம்பிக்கை இல்லையாம்மா உங்கள் குழந்தை ப்ரைஸ் வாங்கினேன்? வாங்க வாங்க. வாங்கிக்கோ. ரைட், அவ்வளோக்கு திரும்ப. சரி, 4 மாதம் 24/10 ஸ்கூல் ஆரம்பித்தோமா, 3 மாதத்தில் 40 குழந்தைகளும் 40 விதமான பரிசு வாங்கியிருக்காங்க இல்லையா? யாரால? பெற்றோர்கள் எங்கே? சத்தத்தை காணோம். டீச்சர்ஸா? அந்த டீச்சர்ஸ்க்கு எந்திரிச்சுன்னு எல்லோரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாமா? எல்லாம் எந்திரிச்சு மரியாதை கொடுங்க. எஸ். ஸோ பள்ளியின் முதல்வர் திருமதி நித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கைதட்டு கொடுக்கலாம். திருமதி இந்திரா 9:30 மணிக்கு வந்த ஏய் குரல், பெரிய குரல். செல்வி யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சுகாஷினி. சுபாஷினி. அதான் விதை ஒன்று போட்டால் சொரையட்டும் பிழைக்கும். அடுத்தபடியாக வாரத்தில் 2 நாள் 2 மணி நேரம் எவ்வளோ அழகாக யோகா பண்ணாங்க. யோகா பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்களா? சத்தத்தையே காணுமே. அந்த யோகா மிஸ் ஜெயதுர்கா வாங்க. பூபாலன் காலையில் 7:30 மணிக்கு வண்டி எடுத்து உங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த பூபாலன் ஓட்டுநர். பள்ளியில் தையல் ஆசிரியராக இருந்து இப்போ பள்ளியில் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற ஜமுனா மேடம். காலையில் உருண்டை பிடிக்கிறது எப்படின்னு தெரியாமல் கூட உருண்டை பிடிக்கக்கூடிய கனகா. வெஜிடபிள் பிரியாணி நிறையா தண்ணி விட்டு செய்யக்கூடிய குப்பம்மா. இதெல்லாம் விளையாட்டுக்கு. உங்கள் குழந்தைகளுடைய எடையை பார்க்கும்போது மாதம் எடை எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டண்ட்டாக
ஒவ்வொரு குழந்தையும் 300 கிராம்லேருந்து 600 கிராம் வரை எடை கூடுது. எவ்வளோ பெரிய விஷயம். சத்தான உணவு கொடுக்கக்கூடிய 2 ஆயாக்கள் அவங்க குழந்தைய பார்க்குறாங்களே இல்லையோ, உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. நல்லா கைதட்டு கொடுக்கலாமே. எவ்வளோ பெரிய விஷயம். நாம் குழந்தைய விட்டுட்டு 100 நாள் வேலைக்கு ஓடிடுறோம். அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து காலையில் சத்துணவு உருண்டை கொடுத்து, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து, சாயங்காலம் சுண்டல் கொடுத்து எல்லாம் பண்ணாங்களா இல்லையா? அதனால் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அப்புறம் பள்ளியினுடைய காலை காப்பாளர் திருவேங்கடம். நல்லா கைதட்டலாமே. ஓட்டுநர் இல்லைனாலும் ஓட்டுநர் எடுத்துக்கூடிய சுரேஷ், மாற்று ஓட்டுநர். பள்ளிக்கும் கோயிலுக்கும் ஆளினால் அழகுராஜா மகேஷ். சரி, ரைட், கோயிலுக்கு போயிட்டார், அவ்வளோதானே. ஆக இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு. எந்த குழந்தைக்கும் பரிசு இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்காக கொடுக்கல. எல்லாருடைய திறமைகளையும் அலசி ஆராய்ஞ்சு யார் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளவு நடக்கும் சொல்லி நாம் பார்த்து செய்திருக்கோம். இதுக்கு தினசரி எங்களுடன் உறுதுணையாக இருந்து, அது ஷீல்டு பேர் இல்லை, ஷீல்டு அதில் பேர்லேண்டது, நம்முடன் தினசரி நம்முடன் இருந்து பணியாற்றுகின்ற திரு அசோகன் அவர்களை பரமகுரு வித்யாலயாவின் சார்பில் பாராட்டி இந்த சிறப்பு பரிசினை அளிக்குமாறு வேண்டுகின்றேன். நன்றியுரை முடிஞ்சோம்னா எல்லாருக்கும் இத்தனை செவிக்கு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் வயிற்றுக்கு சின்ன ஒரு சிற்றுண்டி இருக்குது, டீ இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் தனியாக கொடுப்போம், பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நோக்கமே பசியாற்றுதல். ஒரு நாளைக்கு 1330 பேருக்கு 6 வருடமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர உங்களுக்கு எல்லாம் தெரியும், 10 ஊரும் வர்றீங்க. பொங்கல், தீபாவளி, தமிழ் வருஷ பிறப்பு. நான் பார்க்காதவங்களெல்லாம் அன்றைக்கி மட்டும்தான் பார்ப்பேன் இல்லையா? 1000 பேர், எவ்வளோ பெரிய விஷயம். இதை நான் செய்யலை, இதுக்கு பின்னால் நமக்கு உறுதுணையாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர், ஏறக்குறைய 9500 பேர் பல்வேறு இடங்கள்லேருந்து நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை தெரிவித்து ஓட்டா தேங்க்ஸ். சார் மகேஷ் வாங்க. எங்கே மகேஷ்? ஆளினால் அழகுராஜா மகேஷ் வாங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்க ஜெயதுர்கா அவர்களை அழைக்கின்றோம். Last but not least, a heartfelt thanks to each of you for making this memorable year of first annual day celebration. Thanks to our chief guest, school committee members of Paramaguru Vidyalaya, parents and all my dear students. All of you, thank you so much for participating in the function and make the function grand success. Thanks to our backbone of our school, Varagi Charitable Trust. மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு ஒளியும் அமைத்து கொடுத்து சரவணா சவுண்ட் சர்வீஸ்க்கு இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வருகை புரிந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.
கடைசியாக உங்களுக்கு பிளேட்டில் டிஃபன் வருது, யாரும் போக வேண்டாம் தம்பி.